அனைவருக்கும் பக்தி யோகம் சேனல் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உங்களோடு இணைந்திருப்பது நேர்காணலில் இணைந்திருப்பது பவளக்கண்ணன், தஞ்சாவூர். நேர்காணலை காணப்போவது மதுரையைச் சேர்ந்த நண்பர் சிவகுமார் அவர்கள். இவர் எண்ணியலில் ஒரு சிறப்பு வாய்ந்த நிபுணர். சமீப காலங்களில் நிறைய மேடை பேச்சுகளில் இவரை காணலாம். மதுரையில் நிறைய வாடிக்கையாளர்களை கொண்டுள்ள ஒரு நிறுவனமாக இவரது நிறுவனம் சிறந்து ஓங்கி வளர்ந்து வருகிறது. அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்து நேர்காணலில் அவரை நேர்காணல் செய்வோம். வணக்கம் சிவகுமார். வணக்கம் சார். சமீப காலங்கள்ல உங்களோட மேடை பேச்சுக்கள்ல நிறைய எண்ணியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய கண்டு உணர்கிறோம். அதன் வழியாக இந்த எண்ணியலில் என்ன மாதிரியான விஷயங்களை சாதிக்க முடியும், என்ன மாதிரியான ஒரு மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய முடியுங்கிறத உங்களிடமிருந்து வாங்கி எங்களுடைய நேயர்களுக்கு கொண்டு செல்வதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பேர் வைக்கிறதுல இந்த எண்ணியல் சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. எண்ணியல்ல நிறைய பேர் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறாங்க. அதன் மூலியமாக குழந்தைகளுக்கு ராசி, நட்சத்திரம், லக்னங்கள் இதையெல்லாம் பார்ப்பதை விட உங்கள் எண்ணியல் சார்ந்த அமைப்புல பெயர் வைப்பது சிறப்பாக இருக்குங்கிறத நீங்க பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறீங்க. என்ன மாதிரி தேதிகள்ல பிறந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பெயர்கள் வைக்கலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன சுருக்கமா எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுடைய நேயர்களுக்கு அது நன்றாக இருக்குங்கிறத நாங்க விரும்புறோம். பொதுவாகவே மக்கள்கிட்ட என்ன ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா, நியூமராலஜியில நம்ம பேரை வச்சுட்டோம்னா உடனே கோடீஸ்வரன் ஆயிடலாம், லட்சாதிபதி ஆயிடலாம், இந்த எண்ணம் தான் எல்லாத்தையும் இருக்கு. இது வந்து மக்களோட ஆசையா இருக்கலாம். ஆனா நான் பார்த்த வரைக்கும், என்னோட ஆராய்ச்சியில நான் பார்த்த வரைக்கும் அதெல்லாம் இல்லை அப்படி நம்ம சொல்லி மக்களை ஏமாற்ற விரும்பல. ஏன் அப்படின்னா, நம்ம பிறக்கும் போதே இறைவன் நமக்குன்னு ஒண்ணு எழுதிடுறாரு. சரி, அதை முழுமையா நம்ம எப்படி அனுபவிக்கலாம், எந்த தொந்தரவும் இல்லாம உடல் நல ரீதியா, ஹெல்த்தியா, எஜுகேஷன், பொட்டன்ஷியல், ஃபினான்ஸ், இதெல்லாமே நமக்கு சிறப்பா, நமக்கு என்ன இறைவன் நமக்கு அளிக்கிறாரோ அது சிறப்பா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நல்லபடியா நம்ம அனுபவிக்கணும். இல்ல இந்த பெயர் வச்சுக்கிட்டா குழந்தை நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, உங்களோட கருத்து? உண்மைதான். ஆனா டோட்டல் வச்சுட்டா மட்டும் போதாது. டோட்டல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே சொல்றதுன்னா 33 நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். ஆனா 33ல வச்சுட்டா எல்லாருமே, இப்ப உதாரணத்துக்கு நான் உதாரணம் சொல்லுவேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த தேதி 3 அப்படின்னா 3ஆம் தேதி பிறந்த எல்லாருமே சிஎம் ஆயிட முடியாது. அதே மாதிரி 33ல வச்சு எல்லாருமே நல்லா படிச்சிருவாங்க, எல்லாருமே நல்லா படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எப்படி ஜாதகத்துல வந்து குரு சூரியனை பகுறாரு, சுக்கரனை பகுறாரு, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி பேர்லயும் இருக்கு. பேர்ல ஒவ்வொரு பேர்லயும் எந்த கிரகம் வேலை செய்யுதுன்னு முதல்ல பிடிக்கணும். அது எந்த கிரகம் வேலை செய்து பிடிக்கிறத விட எந்த நம்பருக்கு ஆக்டிவேட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்ப நீங்க ஜோதிட ரீதியாகவும் கிரகங்களை இணைத்துத்தான் நியூமராலஜில பலன் சொல்றீங்க? இல்ல, நான் ஜோதிட ரீதியா போறது இல்லை. பெயர்லயே எந்த நம்பரோட சேர்ந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு எனக்கு ஒரு கணிதத்துல நான் பிடிச்சேன். இது எந்த புக்லயும் இல்ல. அது உங்களுக்காக வேண்டி ஒரு பிரத்யேகமான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அது எப்படின்னா, இறைவன் பார்த்து எனக்கு கொடுத்தது. சித்தர்களை வணங்கும் போது அவங்க எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கலாம். அத இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மாதிரியா வேலை செய்யும். இவ உதாரணத்துக்கு 33லயும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மாதிரியா வேலை செய்யும். இன்னொரு 33 வச்சு பேர் வச்சு அவங்களுக்கு அதே மாதிரி பேர் வேலை செய்யும். அந்த பேர் வேலை செய்யாது, வேற மாதிரி வேலை செய்யும். உதாரணத்துக்கு ட்வின்ஸா பிறந்திருப்பாங்க, ஒரே தேதியில பிறந்திருப்பாங்க. ரெண்டு பேரோட கேரக்டருமே மாறும், ரெண்டு பேரும் குணநலனும் மாறும், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப எங்க வித்தியாசப்படுது? அப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். இது வரைக்கும் ஒரு 3 லட்சம் பேரை சந்திச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட். அந்த 3 லட்சம் பேரை சந்திச்சு எடுத்த அனுபவத்துல எடுத்த கால்குலேஷன் இது எல்லாமே. எதுவுமே நம்ம ஏதோ பார்த்தோம் செஞ்செல்லாம் இல்ல, ஒன்னொன்னு ப்ராப்பரா எடுத்து அனலைஸ் பண்ணி எடுத்த கான்செப்ட். நீங்க சொல்றது புரியுது. இதுல என்ன செய்யறோம் அப்படின்னா, எந்த நம்பர் சேரும்போது எது வேலை செய்யுது, ஒன்னொன்னு மாறுது. ஒரு 60, இது இப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிதத்துல கிடைச்சதுல ஒரு 64 கேரக்டர் இருக்கு. இந்த 64 கேரக்டர் காம்பினேஷன்லாம் மாறி மாறி வருது. 1வது கேரக்டர் 15வது கேரக்டர் வரும். இல்ல சப்போஸ் 2 15 வரலாம், 3 15 வரலாம். பெர்முடேஷன் காம்பினேஷன் தான்.
இதுல வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ல வர கேரக்டர்ஸ் தான் வேலை செய்யுது ஒழிய டோட்டல் தான் வேலை செய்யுதா அப்படின்னா இல்ல. ஆனா எல்லாரும் என்ன செய்யறாங்க, அதைத்தான் நான் சொல்ல இந்த தேதியில பிறந்தா இந்த தேதியில பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னோட கான்செப்ட்ல அது வரல. இல்ல இப்ப அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப என்னோட பெயர்லயே எனக்கு கூட்டு எண் 9 வரும். பிறந்த தேதி மாதம் வருடம் கூட்டினா 9 வரும். என்னோட பெயர் எண் எழுதுனா அதுவும் 45 9ல வரும். எங்க அப்பா எனக்கு எழுதும் போதே பவள கண்ணன்கிறதுக்கு 2K போட்டு எழுதுவார். அப்படி 2K போட்டு எழுதுனா தான் 45 வரும். அப்படி இல்லாட்டி 45 வராது. ஆனால் அது ஒரு பிரபல்யமான யோகத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா, ஒரு அரசு உத்தியோகத்தை கொடுத்தது, பிரபல்யமான யோகத்தையும் ஓரளவுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னு கேட்டா ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு பல்கலைக்கழகத்துல பணி, 45ல இதுக்கு நடுவுல ஜோதிட துறையில வேற பங்கெடுப்பு. ஆனால் ஜாதக ரீதியா பார்க்கும்போது எனக்கு செவ்வாய் நீசம். ராசியாதிபதியை நான் விருச்சிக ராசியில பிறந்தவன், ராசியாதிபதியே நீசம். ஆனால் அந்த 9 எந்த இடத்துல எப்படி வேலை செஞ்சிருக்குங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு நீங்க சொல்றதுல அதுதான் புரியுது. ஒவ்வொரு இடத்துலயும் 45 வரும்போதும் 54 எண் வரும்போதும் 63 வரும்போதும் ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும் அப்படிங்கறத சொல்றேன். என்னோட கான்செப்டே அதுதான். 9 இப்ப 45 9ஆம் தேதி இருக்கு, 18ஆம் தேதி இருக்கு, 27 இருக்கு, 36 இருக்கு இப்படின்னு வரும்போது எல்லாமே 9 தான். ஆனா எல்லாமே 9ஆ வேலை செய்யாது. 9க்கு ஒரு தனிப்பட்ட குணநலன் இருக்கு, கேரக்டர் இருக்கு. 18னா அது ஒரு கேரக்டர் இருக்கு. இல்ல அதுதான் 27னா ஒரு கேரக்டர் இருக்கு. அப்ப எது வேலை செய்யுது பிடிக்கணும் நம்ம. 9 சூப்பர் சொல்லிடவே முடியாது. 1-8னா சூரியனும் சனியும் காம்பினேஷன் வரும். எனக்கு அந்த மாதிரி எடுத்தது இல்ல. ஆனா 9க்கு ஒரு கேரக்டருக்கு 18 ஒண்ணுமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் நீசம்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு செவ்வாய் தான் வேலை செய்யுது. அது 45 என்ன நம்ம செக் பண்ணா பிடிச்சிடலாம். உங்களுக்கு தோட்டத்தை வச்சு நான் சொல்றேன். நான் இது வந்து உங்களுக்கு செவ்வாய் தான் உங்களுக்கு பாசிட்டிவா வேலை செஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு பதவியும் சரி, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நீங்க இருக்கிற அனுபவிக்கிற பொட்டன்ஷியல் வெல்த் எல்லாமே செவ்வாய் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. 9 4 5 எனக்கு வந்து ராகுவும் புதனோட காம்பினேஷன் 45ங்கிறது. சோ அது உங்களுக்கு ஜாதகத்துல எப்படின்னு தெரியாது. ஆனா 9 உங்களுக்கு நல்லா இருக்கு. பேசிக்கலா ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுனா என்ன மாதிரி வைக்கலாம்? ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு பெயர் வச்சிடறாங்க. பிறகு நெக் நேம்னு ஒண்ணு வச்சு கூப்பிடுறது ஒரு பேரா இருக்கு. ரெண்டாவது ஒரு பெயர் வச்சுட்டு அந்த பேரை சுருக்கி கூப்பிடுறாங்க. பாலசுப்ரமணியன் பேர் வைக்கிறாங்க, ஆனா பாலுன்னு கூப்பிடுறாங்க, இல்லாட்டி சுப்பிரமணியன் கூப்பிடுறாங்க. இது ரெண்டுமே இல்லாம சுப்பனின்னு ஒருத்தர் கூப்பிடுறதும் இருக்கான். சோ அது மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் ஜாதக ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா சார். இதுல என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்க பேரையே சொல்றேன், பவளக்கண்ணன் சொன்னீங்க. இந்த பவளக்கண்ணன்ல PA இன்னொரு ஏ சேர்த்துக்கலாம். இல்ல லாஸ்ட்ல NA என்ன முடியும், கண்ணன்ல வந்து KA NA என்ன முடியும், அங்க 2 ஏ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எழுத்தை எங்க சேர்க்கிறோங்கிறத பொறுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் மாறும். பலன் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட கேரக்டரே மாறும். உங்களுக்கு இப்ப பவளக்கண்ணன் என்ன நீங்க உங்களோட கேரக்டர் என்னவா இருக்கோ அந்த எழுத்துக்களை இடம் மாறும் போது கேரக்டர் மாறும். டோட்டல் ஒண்ணுதான். நீங்க சொன்ன மாதிரி 45 தான். ஆனா இந்த எழுத்து இடம் மாறும்போது அதுக்கான குணநலங்கள் உங்களோட கேரக்டர் எல்லாமே மாறும். ஒரே மாதிரி வைக்கிற பெயரை மாத்தலாமா? மாத்தலாம். எல்லாரும் மாத்த முடியாது. நினைச்சப்பெல்லாம் மாத்த முடியாது. எல்லாரும் மாத்த முடியாது. உதாரணத்துக்கு சொன்னேன்னா, இப்ப எனக்குலாம் என்கிட்ட பேரை மாத்தணும் பிடிக்கணும் உடனே என்னால வைக்க முடியாது. லக்கு உங்களுக்கு உடனே 5 நிமிஷம் செட் ஆச்சுன்னா லக்கு. எனக்கு திருப்தி இல்லாம நான் தர மாட்டேன். உங்ககிட்ட அந்த மாதிரி பெயர் மாற்றம் பண்ணவங்க பிரபல்யமான ஆட்கள் இருக்காங்களா? இருக்காங்க. குழந்தைகளுக்கே சில நேர்ல பார்த்தவங்களே அனுபவிச்சவங்களா இருக்காங்க. 11 படிக்கிற ஒரு பையன் தான். அவங்ககிட்டயே அவ்வளவு மாற்றங்களை பார்த்து அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. சார் இருந்த பையன் இப்ப நல்லா இருக்கான் சார். வெரி குட். சந்தோஷப்படுறாங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. பிரைவேட் ஜாப் கேக்குறவங்களே நல்ல கம்பெனில போயிருக்காங்க. பிரைவேட் கம்பெனிலேயே நல்ல கம்பெனி நல்ல போஸ்ட்ல போனவங்க இருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சரியானவங்க இருக்காங்க. அது கூட கேள்விப்பட்டேன். பிரியக்கூட நிலையில உள்ளவங்களுக்கு கூட உங்களுடைய நியூமராலஜி மூலியமாக ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் நேர்காணலை கொடுத்து அவங்கள சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கூட நிறைய இடங்கள்ல 2-3 இடங்கள்ல நண்பர்கள் மூலியமாக கேட்டேன். அது சாத்தியக்கூறுகள் இருக்கா? நிறையவே இருக்கு. நியூமராலஜி மூலியமாவே அது செய்ய முடியும். என்னோட நியூமராலஜில என்ன செய்யறேன் அப்படின்னா சார், ஒருத்தவங்களோட உடல் நலங்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட கேரக்டர் தான். இப்ப கேரக்டர் சரியில்லை அப்படின்னாலே உடல் நலன் முதல்ல பாதிக்கும். கேரக்டர் நல்லா இருந்தாலே உங்களுக்கு ஹெல்த் கிடைக்கும், வெல்த் கிடைக்கும், வேணுங்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப நான் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்றதே குணநலன் தான். ஃபர்ஸ்ட் அங்க கேரக்டர் பார்ப்பேன். குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா என்ன பார்ப்பேன் அப்படின்னா கேரக்டர். அடுத்து அவங்களோட எஜுகேஷன், சின்ன வயசுல எஜுகேஷன். அடுத்து அவங்க ஜாப்,
அடுத்து அங்கே பொட்டன்ஷியல், அடுத்து அங்கே மேரேஜ் லைஃப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதுக்கடுத்து குழந்தை. இப்போ வந்து குழந்தைக்கு இப்போ பெற்றுக்கிறது ரொம்ப பிரச்சனை உள்ள காலமாக இருக்கு. ஆனால் குழந்தை பெற்றுக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்து தான் பேர் வைப்போம். எங்கள் கோடீஸ்வரன் வேணா லட்சாதிபதி வேணா அந்த கான்செப்ட் நான் போகிறதே கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. ஆனால் இது எல்லாமே நல்லபடியாக இருக்குமா? குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது, எஜுகேஷன் நல்லா இருக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், ஹெல்த் நல்லா இருக்கணும். இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி ஒண்ணுகிட்ட உங்ககிட்ட கேட்கணும்னு விரும்பப்படுறேன். ஜோதிட ரீதியாக நாங்க சில விஷயங்கள் பார்க்கும்போது, அறுவை சிகிச்சையின்மாக குழந்தை பெறும்போது ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்போம். அந்த நட்சத்திரத்துல நீங்க பண்ணிக்கோங்க, இந்த ராசி லக்னத்துல பிறந்ததுன்னா குழந்தை நல்லபடியாக வரும் அப்படிங்கறது சொல்றோம். அந்த ஜாதகம் நல்லபடியாக இயங்குங்கிறது எங்களோட இது. நீங்க அந்த மாதிரி கொடுக்குறீங்களா? அது கொடுக்கறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? தேதி கேட்பாங்க சார். தேதி கேட்கும்போது தேதி நான் கொடுக்கறதுண்டு. தேதியை கொடுத்துட்டு அந்த தேதியில நட்சத்திரத்தை நீங்க பார்க்கணும்னா ஜோதிடர், நல்ல ஜோதிடர் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுவேன் நான். ஓ, நீங்க வென்லி ஒன் அண்ட் ஒன்லி நியூமராலஜி. டேட் ஆஃப் பர்த் நல்லா இருக்குமா? டேட் ஆஃப் பர்த் இருக்கு. சில கர்ம எண்கள் இருந்ததுன்னா அது மட்டும் தான் வேலை செய்யும். அதனால என்ன செய்வோம் அப்படின்னா, பேர்ல வந்து ஆக்டிவேட் ஆயிடக்கூடாது, பேரை வந்து தவறா ஆக்டிவேட் பண்ணிடக்கூடாது. சில ஒரு 10-15 நம்பர் இருக்கு. இப்போ 30 தேதியில ஒரு 10-15 நம்பர் வரைக்கும் பேர்ல வந்து தவறான எண்களை ஆக்டிவேட் பண்ணிருச்சுன்னா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் சஃபர் ஆகும். இப்ப இதே குழந்தையினுடைய கேரக்டர் மாறிடும். இப்ப பேர் வைக்கிறதுலயே இன்னொருலாம் இருக்கு, சூசைட் பண்றாங்க. இல்ல, சில பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பெண்கள் பேர்ல செல்வி, ராணி, குமார், பிரகாஷ் அப்படிங்கிற பெயர்லாம் கூட ஓரளவு பிரபல்யமாக முடியல. ஆனால் சில பெயர்கள் வந்து கண்டினியூட்டியா பேரளவுல ரொம்ப, உதாரணத்துக்கு ராஜேந்திரன் அப்படிங்கிற பேர் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும், எனக்கு தெரிஞ்ச ராஜேந்திரன் அப்படிங்கிற பேர் நீங்க எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனீங்கன்னாலும் ஒரு ஆள் இருப்பார். ஒரு அரசியல் பொலிட்டிக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு ராஜேந்திரன் இருப்பார். நடிகர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார். ஒரு எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இருக்காரு. இந்த மாதிரி பெயர்களுடைய சிறப்புகள் என்ன? காமனான பேர் தனியா வேலை செய்ய ஒரு சில ஒரு 10% தான் வேலை செய்யும் சார். ஒரு பேர்னு எடுத்தோம்னா அந்த பேர்ல வந்து இப்ப கண்ணன்னு பேர் வச்சிருப்பாங்க, ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு 5 to 10% அந்த ஸ்டாண்டர்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். 5 to 10% தான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இனிஷியல் இருக்கு, நேம் இருக்கு. இனிஷியல்ங்கிறது பிளட், நேம் வந்து இந்த உடம்புக்கான பேரு. இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் வேலை செய்யும். இல்ல சார் நான் பேர் தான் சார் எழுதுவேன், இனிஷியல் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் போடலாம் வேணாம், இனிஷியல் தான் பிளட் ஓடலாம், உடம்பு எப்படி வேலை செய்யும். ஆனா அவங்களுக்கு தெரியாது இனிஷியல் சேர்ந்து வேலை செய்யணும், தெரியாது. இல்ல, இந்த நேரத்துல இடைமறிக்கிறதுக்கு சொல்லுங்க சார். ஒரு கேள்வி கேட்கிறேன். சில பேர் இனிஷியல பின்னாடி போடுறாங்க. எங்க போனா போட்டுக்கிட்டோம். ரத்தம் உடம்புல ஓடுமா ஓடாதா? ரத்தம் ஓட பார்த்தா மனிதர். இல்ல, இப்ப உதாரணத்துக்கே கேட்கிறேன், எங்கனாலும் போட்டுக்கலாம். நம்ம சினிமா துறையில ஒரு பிரபல்யமான ஒருவர், அவருக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தன் வந்து பேருக்கு முன்னாடி இனிஷியல் போடுறான், ஒருத்தன் பேருக்கு பின்னாடி இனிஷியல் போடுறான். 2 பேரும் இருக்கிறாங்க, அண்ணனும் தம்பியும் தான். பேரை கூட சொல்லலாம். நம்ம இசைத்துறையில் உள்ள கங்கை அமரனோட பையன் வெங்கட், பி வெங்கட் தான். கங்கை அமரன் ஜி வெங்கட் போடுவாரு. இன்னொருத்தர் பிரேம் ஜீன் போடுவார். அவர் பேர் பிரேம், அப்பா இனிஷியல் ஜீன் போட்டு பின்னாடி போட்டு பிரேம் ஜீன் போடுறாரு. இப்படி வரக்கூடிய விஷயங்களை நீங்க எந்த மாதிரியான பாக்குறீங்க? எங்க போட்டாலும் ரத்தம் தானே அது. பேரும் இனிஷியலும் சேர்ந்து போட்டாதான் வேலை செய்யும். இனிஷியல் எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா என்னோட கான்செப்ட் படி ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். எங்க போட்டாலும் சரி, முன்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டாலும். நீங்க நியூமராலஜில கூட்டி எண் பார்க்கும்போது இந்த பிரமிடு மெத்தடாலஜின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வரும்போது இந்த ஜிய முன்னாடி போட்டா காம்பினேஷன் வேற மாதிரி வரும், மாறும். ஜிய பின்னாடி போட்டா ஒரு மாதிரி. அதுல ஒரு சின்ன பிரமிட்ல போடுறாங்க. பிரமிட்ல போடும்போது தவறான ஒரு எண்ணம் அமைஞ்சு போச்சுன்னா அதான் அவங்க அனுபவிப்பாங்க. பின்னாடி போடலாம், போட்டா பிரமிட்ல வந்து தவறான ஒரு எண்ணம் அமைஞ்சது அப்படின்னா மாட்டிக்குவாங்க. கண்டிப்பா அதோட பலனை அனுபவிச்சுதான் ஆகும். ஆனா ஜென்ரலா எடுத்தோம் அப்படின்னா இனிஷியல் முன்னாடி போட்டு போடும்போதே பலன் நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா அது ஒண்ணும் பண்ணாது. அப்ப அந்த பிரமிட் வேலை செய்யலாம்னு அர்த்தம். பிரமிட் எல்லாருக்கும் வேலை செய்யாது. பிரமிட் எல்லாருக்கும் வேலை செய்யும். உங்களோட ஆய்வுல என்னோட நிறைய பேரை பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு இந்த 3 லட்சம் பேரை சந்திச்சுக்கிறோம்னா சும்மா சந்திக்கல. இதே மாதிரி ஒன்னொன்னு டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரி இருக்கும். அவங்களை எடுத்து பாக்குறது, நேம் வேற மாதிரி இருக்கும், ஒரே பேரா இருக்கும், இனிஷியல் வேற மாதிரி இருக்கும். ஓலக்கல்ல 2 கே போட மாட்டாங்க, 1 கே போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி எடுத்ததுதான். பிரமிட் எல்லாருக்கும் வேலை செய்யறது இல்லை. எப்ப வேலை செய்யுதுன்னா தவறான ஒரு எண்ணம் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது கிடைச்சிக்கிறோம். அது
ஆனா இனிஷியல் இல்லாம பேர் மட்டும் எழுதுறேன் இல்லைன்னா பின்னாடி போடுறேன் அதெல்லாம் இல்ல. இனிஷியல் இல்லாம ஒரு நேம் வேலை செய்யாது. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, சொல்லு. பெயர்லயே ஒரு மனிதன் சூசைட் பண்றானா இல்லையான்னு சொல்லிடலாம். ஓ, சூசைட் பண்ற கேரக்டர் யாருக்கு வரும்னு இருக்கு. ம், இப்ப சில குழந்தை இப்ப போன வாரம் கூட ஒருத்தவங்களுக்கு குழந்தை கேட்டாங்க, அடுத்த வருஷம் ஹாஸ்டல்ல சேர்த்துருங்கன்னு சொன்னேன். ம், ஏன் சார்னு கேட்டாங்க. இந்த மாசம் ஒரு ஜோடியர் ஒருத்தரை பார்த்தேன், பெரிய ஜோடியர் ஒருத்தரை பார்த்தேன், அவங்களும் சொன்னாங்க நீங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னாங்க. பேர்லயே அப்படித்தான் இருக்கு. வீட்டுல இருந்து அப்பாவோட சண்டை போட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டு படிக்க மாட்டார். ஆமா சார், அப்பாவோட பேச மாட்டான், அங்க அப்பா ஏதாவது சொன்னா சண்டை தான் வரும், டிவி பார்த்துட்டு படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னாங்க. ஹாஸ்டல்ல விட்டுருங்க, நல்லா படிப்பார், நம்பர் 1 வருவார், உங்களுக்கு பிள்ளையா இருப்பார். இல்லைன்னா வீட்டுல சண்டை போட்டுட்டு உங்களை பழி வாங்குறதுக்காக சரியா படிக்க மாட்டார். ஸ்கூலுக்கு போயிட்டு வம்பு பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு நீங்க போய் கை கட்டி நிக்கணும். ஆமா சார் 2 முறை அந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னாங்க. ஹாஸ்டல்ல விட்டுருங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு என்னன்னு. அதே மாதிரி லேட் மேரேஜ் ஆகுமா ஆகாதா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தை பிறப்பு எப்படி இருக்கும், எல்லாமே பேர். இதே மாதிரி இப்ப ரீசெண்டா இன்னொரு ஒரு பெண் அவங்க என்கிட்ட கேட்க வர்றாங்க, நியூமராலஜி கேட்க. அவங்க குழந்தைக்காக வந்தவங்க, அவங்களுக்கும் கேட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உங்க கணவர் பக்கத்துல இருக்காரா வெளிநாட்டுல இருக்காரான்னு கேட்டேன். இல்ல சார், கணவர் இறந்து திருமணம் ஆகி ஒரு மாசத்துல இறந்துட்டார் அப்படின்னாங்க. போன வாரம் நடந்த இன்சிடென்ட். ஓ, கணவர் கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துலயே இறந்துட்டார். அப்போ எதுக்கு கேட்டீங்க அப்படின்னாங்க. இல்ல எடுத்தோடனே நேரடியாக கேட்க முடியாம இந்த மாதிரி கேட்டேன், பக்கத்துல இருக்காரா இல்ல தூரத்துல இருக்காரா அப்படின்னு கேட்க முடியும். இது ஆண்களுக்கு எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஆனா பெண்களுக்கு வந்து அப்படி கிடையாது. பெண்களுக்கு வந்து பார்த்து பார்த்து பேர் வைக்கணும். இப்ப அதைதான் நான் கேட்க வந்தேன். இந்த பக்தி யுகம் சேனல் எங்க நேயர்களுக்காக வேண்டி ஒரு சின்ன டிப்ஸ் நீங்க கொடுக்கறதாக இருந்தா என்ன பேர் வைக்க கூடாது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு 10 பேர். அப்படி பேரே கிடையாது சார். ஏன் அப்படின்னா எந்த ஒரு பேரும் இனிஷியலோட சேரும் போதுதான் பேராகுதுன்னு சொல்லி சொன்னேன். ஆமா, அப்ப இனிஷியல் மாறும் போது இப்ப சரவணன்கிற பேரே கண்ணன்கிற பேரே எடுத்துக்கிறோமே. கண்ணன்கிற பேர்லயே இனிஷியல் போகும்போது அவங்க கேரக்டர் மாறி இருக்குது. இல்ல இப்ப நீங்க ட்வின்ஸ்ல பேர் வைக்கிறாங்க, 2 பேரும் ஏறத்தாலும் மோரலா சேம் நேமாவே இருக்காங்க. அப்படி இருந்த கேரக்டர் மாறுது. எங்க மாறுது? கணேஷ் தினேஷ்னு வைக்கிறாங்க, எங்கேயோ மாறுது. அப்ப என்னன்னு பிடிக்கணும் நம்ம. அப்ப எந்த பேருமே நல்ல பேர் இல்லைன்னா கிடையாது, எல்லாமே நல்ல பேர் தான். ஆனா நமக்கு எப்படி அந்த நேம் செட் ஆயிருக்குங்கிறத நம்ம செக் பண்ணோம்னா, கரெக்ட் பண்ணாமலே சரியாயிடும். இன்னொன்னு கரெக்ட் பண்றதுக்காக நீ கெசட்ல போய் மாத்தணும் அவசியம்லாம் கிடையாது. நம்ம மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னா உட்காந்து எழுதி பார்த்தாலே போதும். எழுதி பார்த்தாலே அது வேலை செய்யும். அது டாக்டர் டேப்லெட் தர்ற மாதிரி தான். இப்ப சப்போஸ் நானே அதான் சொல்லுவேன், எழுதி பாருங்க, இது இவ்வளவு நாள்ல உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவா நெகட்டிவா எனக்கு சொல்லுங்க, பாசிட்டிவா கன்டினியூ பண்ணுங்க, நெகட்டிவா இருந்தா சொல்லுங்க. ஒரு டாக்டர் வேற டேப்லெட் தருவாரு, செட் ஆகல வேற மாத்திரை தருவாரு. மோஸ்ட்லி செட் ஆயிரும். அது செட் ஆகல அப்படின்னா அது எந்தத்துல எதனா திரும்ப என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்து அதை திரும்ப நம்ம கரெக்ட் பண்ணலாம். எழுதி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுல திருமண வாழ்க்கையை செட் பண்ணலாம். திருமணமாக தள்ளி போறதுன்னா கரெக்ட் பண்ண முடியும். ஒண்ணு பெண்களுக்கு இப்படி சொன்னேன். இப்போ பெண்களுக்கு பேர் வைக்கும் போது அந்த இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்ல அதான் அடிப்படையான குறிப்புகள் ஏதாவது கொடுக்கறதா இருந்தா நீங்க என்ன தரலாம்? குழந்தைக்கு பேர் வைக்கும் போதே நம்ம பார்த்து வச்சிடணும். இதுதான் இதுல என்னன்னா, நீங்க கேட்க மாதிரி எங்க பிரச்சனை, நீங்க சொல்றது கரெக்ட், இந்த பேர் வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த மாதிரி குறிப்பிட்ட பேர் இது இருக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு. எல்லா பேருமே நல்லது, எல்லாமே நல்ல பேர் தான். அதை நம்ம கரெக்ட் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். அதே என்கிட்ட வரவங்களுக்கு வந்து நல்ல கரெக்ட் பண்ணி வைக்கணும்னா நீங்க என்ன மாதிரியான அதுக்கு என்ன செய்வேன்னா, எங்க சார் பேர் நீங்களே பார்த்து சொல்லுங்க சார்மாங்க. நான் அப்படி செய்யவே மாட்டேன். இப்ப செல்வி அப்படின்னா SELVI தான் எல்லாருமே போடுறாங்க. இப்ப சில இடங்கள்ல நியூமராலஜிஸ்ட்ல பார்க்கும்போது SELVI போடுறதுக்கு பதிலா E போடுறாங்க. ஐயும் போடலாம், ஐயும் போடலாம், ஈயும் போடுறாங்க, ஐயும் போடுறாங்க. இந்த மாதிரியான கரெக்ஷன் பண்றதெல்லாம் வேலை செய்யுதா? செய்யும் சார். அது இனிஷியல் டேட்டா பெர்த்தை பொறுத்து. டேட்டா பெர்த் என்ன பார்க்கணும்னா, டேட்டா பெர்த் பார்க்கணும், டேட்டா பெர்த் டோட்டல் பார்க்கணும், நேம் பார்க்கணும், எல்லாமே காம்பினேஷன் பார்த்து செக் பண்ணிட்டு நம்ம சொல்லணும். இப்போ என்கிட்ட வரவங்களுக்கு நானே கேட்பேன், அவங்களுடைய கேரக்டர் கேட்பேன். நான் அந்த கேரக்டர்லாம் கேட்கும்போது ஆமா சார் இருக்குங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா செயின் ஆஃப் ஆக்டிவிட்டி கண்டிப்பா அது எப்படிலாம் டெவலப் ஆகி போயிருக்குன்னு இருக்கும். அப்போ அந்த நேம் நல்லா இருக்கா இல்லையா, அந்த நேம் மாத்திரமா வேண்டாமா நம்ம சொல்லலாம். செல்வின்னு பேர் இருந்து நல்லவங்களே நல்ல வசதியானவங்களே இருக்காங்களே, நல்ல வசதி வாய்ப்போட நல்ல சிறப்பா வாழ்றவங்களா இருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாகத்தானே இப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல பூராமே இந்த மாதிரியான எந்த விஷயமே இருந்ததாக தெரியல. இல்ல சார், அதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்வாங்கன்னா, பக்கத்துல லோக்கல் குலதெய்வ சாமி பேரை வச்சுட்டு போயிருவாங்க. அதுதான் கேக்குறேன். தாத்தா பாட்டி பேரை வச்சிடறாங்க, குலதெய்வத்தினுடைய பேரை வச்சு. உள்ளூர் விட்டு வெளியே எங்கேயும் யாருமே போனதே கிடையாது, உள்ளூர்லயே தான் இருப்பாங்க. விவசாயம்
மரத்தை வெட்டி விளைக்கிறது இந்த மாதிரி தான் முக்கால்வாசி போயிட்டு இருந்தது. அப்போ யாருக்கும் ஒன்றும் தெரியல, பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸ்கூலுக்கு போவாங்க, அந்த ஸ்கூலில் படிப்போட நின்றும். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் வீட்டுக்கு வெளியே வர்றாங்க, சொந்த வீட்டு வெளியே வர்றாங்க. ஒன்று வெளியே போகும்போது அப்போ என்ன இதுன்னு ஒன்று பார்த்து அனலைஸ் பண்ணுறோம். நம்ம சர்வேவலுக்காக வேண்டி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதில் எல்லாமே குணநலன்களை பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு கேரக்டர் மாறும். ஒன்று தான் உதாரணம் சொன்னேன். 9 இடத்துல 9க்கு ஒரு கேரக்டர் இருக்கு, 18க்கு ஒரு கேரக்டர் இருக்கு, 27க்கு ஒரு கேரக்டர் இருக்கு, 36க்கு. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஆணுக்கு எப்படி 9ஆம் நம்பர் வேலை செய்யுதோ அதே கேரக்டர் பெண்ணுக்கு இருக்காது. 9 ஆணுக்கு வேலை செய்யுதுன்னா என்ன கேரக்டர் ஆண் இருக்காரோ அதே கேரக்டர் தான் பெண்ணுக்கு இருக்கும்னு கிடையாது. ஆணுக்கு ஒரு கேரக்டர், பெண்ணுக்கு ஒரு கேரக்டர். 18 அதே மாதிரி தான், 27 அதே மாதிரி, ஒவ்வொரு நம்பருக்கு இதே மாதிரி. இப்போ 1 இருக்கு, 10 இருக்கு. இதே சில டேட் ஆஃப் பர்த் சில நேம்ல பார்த்தா இது 2 மேரேஜான்னு கேட்டலாம். நம்ம நேம்லயே கேட்டலாம். நம்ம 2 மேரேஜ் ஆயிருக்கா, 2 திருமணமா அப்படின்னு கேட்டலாம். நம்ம கேட்டலாம். அப்போ இதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நம்பரும் ஆணுக்கு ஒரு மாதிரியாவும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியாவும் வேலை செய்யும். 2 பேருக்கு ஒரே மாதிரி வேலை செய்யாது. நம்ம அங்கேயும் கவனம் செலுத்தணும். 4ன்னா 4 இருக்கு, 13 இருக்கு, 22 இருக்கு. 13 மோசமான நம்பருமாங்க, நான் 13 நல்ல நம்பர்னு சொல்லுவேன். ஆமா, இப்ப அமெரிக்கால எல்லாம் 13ங்கிற டோர் நம்பரே இருக்காது, 12A. சிங்கப்பூர்லயும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க 12A, 13 கிடையாது. அது ஒரு இந்த நம்பர் அப்படிங்கிற அன்லக்கி நம்பர் அப்படிங்கிறத ஐடென்டிட்டி பண்றாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியல்லையும் கூட வண்டி வாகன எண் பண்ணும்போது 8ஆம் நம்பரை எடுக்கிறது இல்லை பெரும்பாலான பேர். சில பேர் இப்ப தமிழகத்தை பொறுத்தளவு பெரும்பாலும் இந்த நியூமராலஜி எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறதுலையும், 2வது வண்டி வாகனத்தினுடைய எண் வாங்குறதுலையும் இருக்கிறது. இப்போ வண்டி வாகனங்கள் வாங்குறதுல தமிழ்நாடு அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பாக்குறதா இல்ல அந்த கடைசியா கொடுத்துருக்க 4 நம்பரே போதும் சார்? 4 நம்பரே வேலை செய்யும். நம்பரே வேலை செய்யும். அந்த நம்பர் என்ன மாதிரி அமையோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த டிஎன் பிடி இந்த மாதிரி நம்பர் வருது இல்லையா, சிஜே இந்த மாதிரி நம்பர் வரும். அந்த லெட்டரே உங்களுக்கு நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும். இல்ல சில பேர் அதுல சொல்றாங்க இல்லையா, டபுள் நம்பர் வருது, டபுள்ஸ் வருது, 7777 வருது. இல்ல அது நிறைய கான்செப்ட் நிறைய பேர் சொல்றாங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் வருது, ஏஞ்சல் நம்பர், மிரர் நம்பர் இருக்கு, நிறைய இருக்கு. அதுல நம்பர் பார்த்தாலே போதும், அந்த 4 டிஜிட் நம்பர் பார்த்தாலே போதும், நல்லா இருக்கும். இந்த நியூமராலஜிங்கிறது என்ன அப்படின்னா, பேர் வைக்கும் போதே கரெக்டா வச்சிட்டோம்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். சரி, தொந்தரவு இல்லாம, ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாம நம்ம கொண்டு போகலாம். அது பெண்களுக்கு தான் பார்த்து வைக்கணும். ஏன்னா அவங்க லைஃப் தாலிபாக்கியம் ஒன்று இருக்கு, லைஃப் பார்த்து வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது பெண்களுக்கு அந்த பேர் வைக்கும் போதே பேர்லயே சொல்லிடலாம், தாலிபாக்கியம் இருக்கு இல்லைன்னு சொல்லிடலாம். இப்போ குடும்பத்துல பிரச்சனை வர நல்லபடியா அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து போற மாதிரி இதெல்லாம் இருக்கு. வச்சிட்டோம்னா லைஃப் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. சரி, உங்களிடம் பேசியதில் எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த நேரத்துல நீங்க சொன்னது பெயர் மூலியமாக ஒருவருடைய வாழ்வை மாற்ற முடியும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும், அவர்களுடைய இடர்பாடுகளை களைய முடியும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. அதுலயும் ஒரு சின்ன திருத்தம், அவங்களோட குணநலன்களை மாற்றுவதன் மூலமாக எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறுறதுனால அவங்க நல்லா இருக்காங்க. ஏன்னா அவங்க தவறான பாதையில போகும்போது அவங்க கேரக்டர் தப்பா இருக்கும். அந்த கேரக்டர் சரி பண்றோம் நம்ம. சரி, இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம். ஒரு ட்ரங்க் கார்டு குடிகாரன் இருக்கார், அவருக்கு பெயரை மாத்தினால் குடியை நிறுத்த முடியுமா? நான் குடிகாரனை நம்ம எடுக்கிறதே கணக்கில் எடுக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்க என்னதான் நீங்க சரி பண்ணாலும் என்ன பண்ணாலும் திரும்ப அங்கதான் பிடிப்பாங்க அவங்க. நண்பர்கள் காரணம் என்னன்னா, இது கவுன்சிலிங்ல கொண்டு வருவோம். கவுன்சிலிங்ல வரும்போது அந்த சூழலே மாறினா மட்டும்தான் அவர் வெளியே வர முடியுமே ஒழிய, நீங்க என்னதான் நீங்க பேர்ல மாறினாலும் என்ன செஞ்சாலும் அந்த சூழல்ல அந்த என்விரான்மெண்ட் மாறாம அவர் மாற மாட்டார். ஏன் இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு சிப் ரொம்ப வேணாம், ஒரு சிப்புமாங்க, அந்த ஒரு சிப்ல திரும்ப மாறிடும். இது மாதிரி வேற கேரக்டர் என்ன கேரக்டர் சொல்ல முடியும்? கேரக்டர்னு எடுத்தோம்னா நிறைய 64 கேரக்டர் இருக்கு சார். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, சிலருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெண்ணுக்கே சொல்றேன், என்ன என்னால முடியுங்கிற கெப்பாசிட்டி உள்ள ஆள் அவங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க யாராவது அவங்களை குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எப்படா இவங்க எங்கடா மட்டம் தட்டுறது, எப்படி அவங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல இருந்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பா செஞ்சிருவாங்க, நேரம் பார்த்து செய்வாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்கள மாதிரி குடும்பத்தை பார்த்து சொந்தத்தை எல்லாம் அரவணைச்சு கொண்டு போதில் அவங்கள மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல என்னன்னா, அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். என்ன அப்படின்னா, லவ்னா என்ன, கேரிங்னா என்னன்னு அவங்க தான் கத்துக்கணும். கணவர் வேலைக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னா, சரி வந்ததும் வட பஜ்ஜி சாப்பிட நினைப்பாரு, கரெக்டா பஜ்ஜி போட்டு வச்சிருப்பாங்க. அது உருளைக்கிழங்கு பஜ்ஜியா வாழைக்காய் பஜ்ஜியான் இருக்கு, எது போட்டு கொடுத்தா விரும்பி சொல்றாரு கரெக்டா போட்டு வச்சிருப்பாங்க. சே, நான் இதான் சாப்பிட வச்சேன், கரெக்டா செஞ்சு வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து செய்வாங்க அவங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா புரிஞ்சிக்காம வேற மாதிரி போனாங்க, குறை சொன்னாங்க அப்படின்னா, கணவனா இருந்தாலும் பழி வாங்க தயங்க மாட்டாங்க. சரி, பழி என்னன்னா, அவங்கள கோஆபரேஷன் இருக்காது, வீட்டுல பிரச்சனைகள் வரும், அந்த மாதிரி வரும், குடும்பம் அமைதி இருக்காதுங்க.
இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறோம். உங்களுடன் பக்தி யுகம் சேனலில் நேர்காணலுக்கு கலந்து கொண்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இணைப்பில் சந்திப்போம் என கூறி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.